பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எருசலேம் பட்டணத்தை பார்க்குறீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது ஒரு உலகத்திலே பிரபலமான ஒரு பட்டணம். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பட்டணம். தேவன் மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்த ஒரு இடம். இயேசு உயிர்த்தெழுந்த இடம். பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டு எழுப்புதல் உண்டான ஒரு இடம். சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு இடம். இயேசு திரும்ப வரும்போது இங்கதான் வந்து இந்த எருசலேமில் தான் அவருடைய கால்கள் நிற்கும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்ல? அந்த இடத்தை பார்ப்பது சந்தோஷம்தானே? இந்த மாதம் முழுவதுல நீங்க பார்க்க போறீங்க பல இடங்களை. சரி, இன்றைக்கு ஏசாயா 52:12 ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே போவார். எதுக்கு முன்னால போகிறார்? தடைகளை உடைத்தெறிவதற்கு. நீங்க முன்னேற முடியாதபடி சில தடை இருக்குல்ல. படிப்புல முன்னேற முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல, ஊழியத்துல முன்னேற முடியல, பிசினஸ்ல முன்னேற முடியாத தடை, வேலையில ப்ரொமோஷன் பெற்று முன்னேற முடியாதபடி தடை, உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் இப்படி ஏதோ ஒரு தடை இருக்குது. யாரோ தடுக்கிறாங்க, ஏதோ ஒரு சக்தி தடுக்குது, ஏதோ ஒரு பொல்லாத ஆவி தடுக்குது. அதனால முன்னேற முடியல. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே மகளே, மகனே, நான் உனக்கு முன்னால போறேன். என்ன யார் தடுக்க முடியும்? அவர் தடைகளை உடைத்தெறிகிற தேவன். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்னெடுக்கிறார். அப்ப முன்னால நடந்து தடைகளை எல்லாம் அவர் மாற்றிடுவாராம். அது மாத்திரல, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகால பின்னாலே காக்கிறவராயிருப்பார். முன்னால போகும்போது நம்ம பின்னால வந்து எதிராளி நம்ம தாக்கிடக்கூடாதுல்ல. நம்ம கவனிக்காம முன்ன பார்த்தே போய்கிட்டு இருப்போமா? பின்னால பதிவிருந்து தந்திரமாய் வந்து நம்மை அழிக்க தாக்க எத்தனையோ சத்துருக்கள் முயற்சி பண்ணுவாங்க. முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, படிக்கிற இடத்துல இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. பின்னால இருந்து முதுகுல குத்திடுவாங்க. அப்ப பின்னால ஒரு ஆபத்து வருதில்ல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் முன்னால தடைகளை நீக்கி போட்டு உனக்கு முன்னால நடத்தி கொண்டு போகிற ஒரு மாத்திரம்ல, உனக்கு பின்னால பாதுகாக்கிற தேவனாய் இருப்பேன். பின்னால இருந்த ஒருத்தர் உன்னை தொட முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது, உன்னை காயப்படுத்த முடியாது. பயப்படாத. அதனாலதான் தைரியமா நீ போ மகனே, மகளேன்னு சொல்றார். உங்க வாழ்க்கையில முன்னாலேயும் ஆண்டவருடைய பிரசன்னம், பின்னாலேயும் ஆண்டவருடைய பிரசன்னம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். மகிழ்ச்சியா சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எல்லா தடையும் மாற்றுறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உள்ளத்துல சந்தோஷம் வந்துடும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காண்பீங்க. தகப்பனே, எங்களுக்கு முன்னாலே நடந்து தடைகளை மாற்றுறீங்க, பின்னால வந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தீமைகளை அப்புறப்படுத்தி பாதுகாக்கிறீங்க. நன்றி. இந்த மகன், இந்த மகளுக்கு இன்றைக்கு தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.